ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா மாயாவும் கதிரும் புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. மாயா முன்வாசல் வழியாக வந்ததும் புவனேஸ்வரி உள்ளே விட சொல்கிறாங்க. நேராக வந்ததும் எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கா அப்படின்னதும் புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அந்த கேப்பில் நம்ம கதிர் வந்து பின்வாசல் வழியாக வந்து புவனேஸ்வரி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூமாக தானா வந்து இருக்காங்களா அப்படின்னு பார்த்து தெரியுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நேராக நம்ம மாயா வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் சின்ன வயசில் பட்ட கஷ்டத்தால் தான் இப்படி பழி வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க. அதுக்காக நடந்த விஷயத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். தயவு பண்ணி எங்கள் பெரியப்பா குடும்பத்தை விட்டுருங்க. அடுத்தடுத்து என்ன பிரச்சனை நடக்கும்னு நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னதும், இங்கே பாரு, உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமாக தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அந்த குடும்பத்தை நான் சும்மா விட போகிறதும் இல்லை அப்படின்னு புவனேஸ்வரி வந்து பேசினதும் மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பன்னு பார்த்து கதிர் வந்துடுறாங்க. சரி சரி, நின்னதெல்லாம் போது, கிளம்பு அப்படின்னதோ, அது எப்படி புவனேஸ்வரினா அவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியும் அப்படின்னதோ, ஏய் என்ன நீ மரியாதை இல்லாமல் பேர் சொல்லி கூப்பிடுறா? ஆமாம் புவனேஸ்வரி, உனக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்கறதே பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னதும், இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி அவங்க அண்ணனும் அதிர்ச்சி ஆகிறாங்க. கதிர் வா அப்படின்னதும், டெய் இங்கே என்ன நடக்குது, எங்கே இருந்துடா வர அப்படின்னதும், இங்கே பாரு தனாவை காணும், நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க, தனா எங்க அப்படின்னது, இங்கே பாரு ஆவுன்னா தனாவை காணும்னா இங்கே தேடி வந்துட்டுருக்கீங்க, அவன் இங்கே இல்லை, போய் பாருங்க இங்கேயாச்சும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் கார்த்திக் இருக்கானா கதிர்? இல்லை மாயா அப்படின்னு கதிர் சொன்னதோ, கார்த்திக்கும் வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான். இங்கே பாருங்க, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தனாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும், அப்போ உங்க யாரையும் சும்மா விட மாட்டா அப்படின்னுட்டு மாயா செம்ம மாஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு. ஆனா அந்த கார்த்திக் பயலும் வீட்டுல இல்ல, வா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னுட்டு அவங்க கிளம்புறாங்க. இந்த பக்கம் கார்த்திக்கை தான் காமிக்கிறாங்க. கார்த்திக் வந்து தானா வந்து மயங்கி விழுந்ததும் நேரா நம்ம இது போடாமலே விழுந்துட்டாலே அப்படின்னு சந்தோஷத்தில் வெட்டில் படுக்க வச்சுட்டு அங்கே வந்து தேவையில்லாத முறையில் நடந்துக்கலான்னு போகிறாங்க. கரெக்டாக சிவராமன் கதவை தட்டுறாங்க. யாரா அது அப்படின்ட்டு நேராக கார்த்திக் போய் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா சிவா, என்ன சார் வந்திருக்கீங்க அப்படிங்கிறதோ, இல்லை தன மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டு பக்கம் வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன சார் யாராச்சும் இந்த டைமில் வருவாங்களா, அதுவும் தானா, நீங்கள் இதான் தன மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையா அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. ஆமாம், நீ இந்த டைமில் இந்த வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சிவா வந்து கேட்டது. உடனே கார்த்திக் வந்து மனசு சரியில்லை சார், அதான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலான்னு வந்தா அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஓஹோ அப்படியா, சரி அப்படின்னுட்டு ஒவ்வொரு ரூமாக தேடி பார்த்துட்டு சிவா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா நேரா தனா கிட்ட வரலான்னு எடுக்கிறாங்க. பார்த்தா தனா கழுத்தில் கிடைக்கிற தாலியை பார்த்துட்டு, ஐயோ இந்த தாலி எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கே அப்படின்னுட்டு தாலியை வந்து கழட்டலான்னு போகிறாங்க. அப்படின்னு பார்த்து கரெக்டாக புவனேஸ்வரியும் அவங்க அண்ணன் வந்து கதவை தட்டுறாங்க. இப்போ யாரா அப்படின்னு சொல்லி கதவை திறக்கிறாங்க. கார்த்திக் பார்த்தா அவங்க அப்பாவும் எங்கால புவனேஸ்வரியும், என்னப்பா திடீர்னு இந்த டைம்ல வந்திருக்கீங்க, ஆமா நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் போது கார்த்திக் வந்து தயங்குறாங்க. அப்போ பாட்டில் இருக்கிறத வந்து புவனேஸ்வரி அண்ணன் பார்த்துட்டு, என்னடா தனிப்பட வந்தே அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அதை வந்து அப்படின்னுட்டதும் உடனே புவனேஸ்வரி தனா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அத்தை, என்ன அத்தை என்கிட்ட வந்து கேட்குறீங்க, இங்கே பாரு பொய் சொல்லாத, ஒழுங்கு மரியாதையா தனா எங்கன்னு சொல்லு, அண்ணன் இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான், ரூமுக்கு தேடு அப்படின்னதும் எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. தனா இருக்கிற ரூமுக்கும் போகிறாங்க. பார்த்தா அங்கே தனா இல்லை. அப்போ நம்ம கார்த்திக் வந்து கட்டிலுக்கு கீழே தான் தனாவை மறைச்சி வச்சிருக்காங்க. இங்கே பாருமா எங்கே தேடி அவளை காணும் அப்படின்னதும், இங்கே பாருறா ரொம்ப நேரமாக தனாவை காணும்னு அவங்க வீட்டில் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது மட்டும் கண்டிப்பாக என்னால் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். இங்கே பாரு, இடக்கு முடக்கா தனாவை தனியாக மீட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, அதை எப்படி எங்கே பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னதும், சரிட்ட அதெல்லாம் இல்லை, நான் இப்போ தனா கூட பேசுகிறதும் இல்லை அப்படின்னதும், சரிண்ணா அப்படின்னுட்டு புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா காட்டி தனா கிட்ட தப்பாக நடந்துக்கலான்னு வராங்க. கரெக்டாக மாயாவோ கதிரோ கதை உடைச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க. கதவை தட்டினதோ காத்தி ஓடி வந்து கதவை திறக்கிறாங்க. அப்போ காத்தியை போட்டு கதிர் அடி அடின்னு அந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாயா தன்னோட நிலைமையை பார்த்து தன்னா எழுந்திரி அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம்
கதிர் வந்து என்னடா பண்ண சொல்றா தனவ என்ன பண்ண அப்படின்னதும் கார்த்தி வாயை திறக்காம இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கதிர் வந்து தனாவை தூக்கிட்டு ஓடுறாங்க. ஓடும் போதே இங்க பாரு, என் தனாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும், உன்னை நான் ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு கதிர் என்ன பண்றாங்கன்னா நேரா தனாவை தூக்கிட்டு ஓடுறாங்க. போகிற வழியிலேயே தானாவோட வாயிலிருந்து ஒன்று வருது. அது ஏற்கனவே வந்து நெளிஞ்ச பொருள் இப்படி நம்ம தானா காலில் பண்ணிச்சு இல்லையா, அதனால தான் தனாவுக்கு வாயால் வருது. இது பார்த்து நம்ம கதிரும் மாயாவும் செம அதிர்ச்சியாகிறாங்க. ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சு பார்க்குறாங்க. காலில் வந்து அந்த தடம் இருக்குது. இதை பார்த்து மாயா அதிர்ச்சி, ஐயோ ஐயோ இவளை வந்து நெளிஞ்ச பொருள் இப்படி பண்ணியிருக்கு கதிர் அப்படின்னு செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க நம்ம மாயா. இதோட பார்த்தோன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடிஞ்சிருது.